நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா 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 கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா. இப்ப சௌக்கியம் இல்லைன்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போவியா? யாரு நீ? என் பொண்ணு ரிகர்சல் பாக்குறப்ப வந்து டிஸ்டர்ப் பண்றது? வணக்கங்க, நான் தான் ஆவடி அப்ப உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். யோ, அதான் டிவில தினம் சொல்றான்ல, அத நீ வேற வந்து சொல்லணுமா? சொல்லட்டு விடுங்கண்ணா. இப்பே எல்லா செய்தியும் கேட்டுட்டா செய்தி போற நேரத்துல சேனலை மாத்தி சீரியல் பார்க்கலாம். டேய் முண்டக்கண்ணா, செய்தி வாசிக்கிறதுக்கு நான் என்ன சோமன ரவியா? பின்ன ஜெயரவியா? வந்த விஷயத்த சொல்றா. அதாவது வீட்டுல இருந்து வந்தேன்னா அங்கே நின்னு சொல்லியா? யோ, பெரிய டைலாக்கியா நடந்துன்னு சொன்னா தான் நல்லா இருக்கும். ஆமா, எதுல விட்டேன்? ஏன் விட்டே சொன்னா புடிச்சிருவியா? ஆட்டோல போலான்னு தான் வந்தேன். ஆட்டோக்காரன் மீட்டருக்கு மேல 5 ரூபாய் கேட்டான். உடனே நான் பஸ்ல முன்னால ஏறி வந்து உக்காந்துக்கினேன்னா கண்டக்டர் யாரா முன்னால டிக்கெட் எடுக்கல அப்படின்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? டிரைவர் தான் டிக்கெட் எடுக்கல அப்படின்னு சொன்னேன். என்ன கண்டக்டர் கைதா மேல விட்டான் பாரு. அறிவு இருக்கா? அதெல்லாம் இங்கே வந்து சொல்ற. நீ தானே வந்த விஷயத்த சொல்லுன்னு சொன்ன. டேய், இங்க 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 வந்தா நம்ம எல்லாம் கச்சேரிக்கு வந்தா கறி சோறு துண்ணு தானே உடம்ப வளர்த்தோம். நம்ம பிள்ளைங்க தண்ட சோறு துண்டு காதுல வளர்க்குதுங்க. உன் பையன் வேணா காதல வளர்த்துருக்கலாம், என் பொண்ணு காதல வளர்த்திருக்க மாட்டாயா? உன் பொண்ணு காதுல வளர்க்காம காம்பவுண்ட் ஓரமா கள்ளி செடியா வளர்ப்பா. உன் பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமா? முடியாதா? யோ, பொறுப்பு இல்லாத பையனை பெத்து வச்சுக்கிட்டு இங்க கல்யாணம் கச்சேரின்னு வராத. யோ, கல்யாணன்றதுனால தான் உன் வீட்டு பக்கம் வந்தேன். கச்சேரியா இருந்தா எல்லாரும் ஈஸ்வரி வீட்டு பக்கம் போயிருப்பேனே. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? ஆட்டத்துக்கு பேர் போன மைக்கேல் ஜாக்சன் 4 ஸ்டெப் கத்துக்கிட்டு வாழ்க்கையில படிப்படியா முன்னேறின வரத கொண்டாமணி சிவசங்கரமூர்த்தி கிட்ட. யோ, நீ யாரா இருந்தா என்னையா? உன் பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமா? முடியாதா? முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன், பண்ணி வைக்கிறேன். யோ, அந்த பாவத்தை மட்டும் செய்திராதியா. உன் பொண்ணை எனக்கு 2வது தரம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட நான் பண்ணிக்க மாட்டேயா. பச்சை குழந்தையா என் பையன், அவனுக்கு அந்த கல்யாணத்தை பண்ணி கொடுத்துறாது. இன்றைக்கு இத்தனை கலைஞர்கள் ஏன் இங்கு கூடியிருக்கிறோம் என்று கேட்டால் அதற்கு காரணம் இந்த கிழிந்து போன ஆடைதான். இப்படி ஒவ்வொரு நாளும் புது ஆடையை கிழித்து கொண்டிருக்கும் அவனுக்கு நாம் ஏதாவது ஒரு முடிவை கட்டி ஆக வேண்டும். அட ஆம்பளைங்க நாம சும்மா இருக்கோம், அவன் பாட்டுக்கு பொம்பளை பிள்ளைங்களோட பாவாடை சட்டையெல்லாம் கடிச்சு வச்சுட்டு போயிடறான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும், இல்ல நாமெல்லாம் ஆம்பளைங்களே இல்ல. அந்த கொடூர புத்திகாரன் யாருன்னு சொல்லுங்க, அவன் வாய் தச்சிடுறேன். டேய், மூளை கிழிஞ்சு போனவன் ஜிப்பா தைடா. கூட்டத்தில் உட்கார வச்சா என்ன வேணாலும் பேசுவியா? நம்ம சொக்காவை கிழிச்சுவன வாயை மட்டும் தைச்சு சும்மா விட சொல்றியா? பின்ன சாத்துக்குடி ஹார்லிக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அனுப்ப சொல்றியா? அதுக்கு இல்ல செல்வம், அவனை மொட்டை அடிச்சு செம்புள்ளி கருப்புள்ளி கொத்தி கழுதை மேல உட்கார வச்சு ஊர்வலமா அனுப்புவோம். அவனை கழுதை மீது வேட்டலாம், கரும்புள்ளி செம்பிளியும் குத்தலாம், ஒட்டை மட்டும் அடிக்க முடியாது. அது என்ன? ஏண்டா விளக்கென்ன என்ன விடுகதை போடுறியா? திருடனுக்கு வழுகு தலையா இருக்கும் அதானே? அது இல்லப்பா, அது ஒரு எலி. என்னது எலியா? ஏண்டா எலிக்குதான் எம்மன் நம்பியார் ரேஞ்சி பில்டப் கொடுத்து பேசியிருந்தீங்களா? இப்பொழுது இந்த பிரச்சனையை பற்றி விரிவாக பேசுவதற்கு ஐயா சிவசங்கர் மூர்த்தி அவர்களை அழைக்கிறோம். வாங்கலாம். சொத்துக்கை பக்கம் அமர்ந்திருப்பவர்களுக்கு மட்டும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாத்தியாப்பா, நம்ம பீச்சாங்கை பக்கம் உக்காந்துக்கிறோன்ட்டு அவமானப்படுத்துறான். விர்றா காலைல அவன் பீச கையை யூஸ் பண்ணாம போயிடுவான். நாம கச்சேரி முடிஞ்சோன்னா துணி எல்லாம் கொண்டு போய் பெருமாள் கோயில வைக்கிறோம். அந்த கோயில் வலது பக்கத்துல ஒரு எலி புந்து இருக்கு. அதை யாராவது பார்த்திருக்கீங்களா? இல்ல அதை பத்தி தான் உங்க யாருக்காவது தெரியுமா? டேய், இப்போ இன்னும் நமக்கு தெரியாத விஷயத்த அவன் போய் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்து சொல்லிட்டா உடனே எல்லாரும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறீங்க. வேலை வெட்டி இல்லாத நான் எலி பூந்து எங்க இருக்குது, எறும்பு பூத்து எங்குதுன்னு பார்த்து சுத்துது. சரி, எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா எப்படி? ஆளுக்கு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்கப்பா. அப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய், வாய மூணு சும்மா உக்காடுறா. ஐயா அந்த எலி பந்த. டேய், நீ எங்களுக்கெல்லாம் யோசனை சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? கம்முன்னு அமைக்கின்னு உக்காடுறா. ஆமா, இன்னும் எல்லாம் அமைதியா உக்காந்துட்டீங்க, ஏதாவது சொல்லுங்கப்பா. டேய், என்ன மீட்டிங் வந்து லந்து பண்றியா? சொல்றான்ற ஐடியா சொல்ல வந்தா நோட்ட சொல்ல சொல்லி கம்முன்னு மூடின்னு உட்கார்றான்ற மாவன தலை நஜிகா இன்னும். சச்ச
மீட்டிங்னா நம்மள மாதிரி விஐபிங்க மட்டும்தான் வரணும். இந்த மாதிரி கைச்சாடைங்க எல்லாம் வந்தா இப்படித்தான். நீங்களாம் விஐபினா நாங்க காக்காப்பீங்களா? போது நேரத்துக்கு இங்க நீங்க முக்கியமா நான் முக்கியமானு பேசுறதுக்கு வரல. தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை கலைஞர்களையும் ஏன் இங்க கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா? நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா அந்த எலி பொந்து அடைக்கணும். டேய், கல்லணை டேம்ல ஓல் சூழ்ந்தா கூட அடைக்கிறதுக்கு இவ்வளோ பேர் போக மாட்டானுங்கடா. தம்மா தூண்டு எலி பொந்து அடைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்கான் பாரு. உனக்கு எவ்வளோ நெஞ்செடுத்து இருக்கும். டபார் தம்பி, நீ நினைக்கிற மாதிரி எலி பொந்து அடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா இல்ல. 7 தலைமுறையா எலி பொந்து பெருசாகிட்டே வருது. இது வரைக்கும் யாரும் அடைக்கல. ஏன் தலைமுறையிலாவது அதை அடைக்கணும் தான் இவ்வளவு பாடுபடுறேன். ஆமா சொல்லுவோம், ஐயா சொல்றது கரெக்ட் தான். ஆமா செல்வம், நம்ம தலைமுறையாவது பொந்து அடைச்சே ஆகணும். ஏண்டா, ஒரு கைப்பிடி மண்ணள்ளி போட்டு அந்த பொந்து அடைஞ்சிட போது இந்த சப்ப மேட்ரு இழுத்து பேசி ஒரு சீனாவே ஆக்கிட்டீங்களடா. அந்த எலி பொந்து அடைக்கிறதுக்கான மொத்த செலவை ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம். அதை நம்ம டெஸ்ட் நாகலிங்கம் இப்போ உங்களுக்கு படிச்சு காட்டுவார். ஒரு பாண்டி சிமெண்ட், 1/2 பக்கெட் தண்ணி, ஒரு கொல்று, ஒரு சித்தாளு, ஒரு கொத்தனாரு, இதுக்கான மொத்த செலவு 250 ரூபாய். அந்த 250 ரூபா நம்ம சங்கத்துல ஏற்கனவே இருப்பு தொகை இருக்கு. அதனால அந்த செலவெல்லாம் நம்ம சரி கட்டிடலாம். ஆனா சித்தாளுக்கும் மேஸ்திரிக்கும் ஒருவேளை டீ வாங்குறது கூட நம்ம சங்கத்துல காசு இல்லை. அதுக்கு தான் நம்ம கலைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிதி திரட்டணும். நிறுத்துறா. சித்தாளுக்கும் மேஸ்திரிக்கும் வாங்கி கொடுக்கிற டீ செலவை நானே ஏத்துக்கிறேன். நிறுத்துறா. நீ பணக்காரனா இருந்தா உன் வீட்டோட வச்சுக்கோ. இது பொது பிரச்சனை. சித்தாலு குடிக்கிற ஒரு டீலையும் இந்த கலைஞர்களுடைய வேர்வை துளி இருக்கணும். டேய், அதுக்கு ஒரு டம்ளர் உப்பு தண்ணி மொண்டு குத்துலாம்டா. இவ்வளவு ரோசமா பேசுறிய, உன்னால எவ்வளவு காசு வசூல் பண்ணி தர முடியும்? என் பொண்ணு ஒரு நாள் டான்ஸ் ஆனா 4000 ரூபாய் வசூல் ஆகும். அதை வச்சு டீ என்னடா காப்பியே வாங்கி தருவேன். உன் பொண்ணை வச்சு கலெக்ஷன் பண்ற காசை விட என் பையனை வச்சு 1 ரூபா அதிக கலெக்ஷன் பண்ணி காட்டுறேன்டா. சவாலா? சவால். டேய், டீ எவ்வளோடா? 2 ரூபா. 2 ரூபா காசுக்கு ஒரு வயசு பையனையோ வயசு பொண்ணு இவ்வளோ கொடுத்து மேடம் ஆட விட்றேன்றீங்களே, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? இதுக்கு நாக்கு புண்ணின்னு சாவலாண்டா. டேய், அப்பா அப்பா அப்பா, டேய் பாத்தியா, பெருசா சாவல் விட்டுட்டு இங்க வந்து சாவகாசமா டிராக்டர்ல போட்டு தூங்கிட்டு இருக்கிறான். டேய் எழுந்துடுறா, எழுந்து பாட்டு பாடு, நான் டான்ஸ் ஆடணும். எழுந்துடுறா பா, எழுந்துடுறா. நம்ம கச்சேரி பார்க்கறதுக்கு 18 பட்டி இல்ல, ட்ரங்க் பெட்டி, ரயில் பெட்டி, வத்தி பெட்டிலேருந்து ஒரு பையன் கூட வரல. 2 பேர் தான் வந்துருக்கானுங்க. நம்ம கச்சேரியை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்து நினைச்சு பெருமைப்படணும். ரொம்ப பெருமைப்படாதடா. அந்த 2 பேர் கச்சேரி பார்க்க வந்தவனுங்கள, ஸ்டேஜ் போட வந்தவனுங்க. இவனை முதல்ல எழுப்பு. அவர் நல்லா தூங்குறாரு, அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? ஆமா, +2 எக்ஸாம் நைட் ஸ்டடி பண்ணிட்டு டயர்டா தூங்குறாரு. அவர் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்ற. எவனோ நேற்று ஓசி குடி வாங்கி கொடுத்துருக்கான். அதை ஃபுல்லா குடிச்சிட்டு விடிஞ்சது கூட தெரியாம எப்படி தூங்கிட்டு இருக்கான். டேய் எழுந்துடா, எழுந்துடுறா. நீ எவ்வளவு எழுப்பினாலும் அப்பா எந்திரிக்க மாட்டாரா? ஏன்பா? நாகலிங்கம் அப்பாவை குத்திட்டான்டா. செல்வம், டேய் விடுங்கடா, ஸ்டேரிங் திரும்பிடுச்சு. இந்த நாய் சத்தத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவானா? இவன் இருந்தாலும் ஒண்ணுதான், செத்தாலும் ஒண்ணுதான். இவனை தூக்கின்னு வாங்க, பணத்தை காமிச்சு டான்ஸ் ஆடலாம். தூக்கு தூக்கு. மண்டபத்துக்குள்ள ஆட்டோலாம் வராது. எதுக்கு வேஸ்டா கை தட்டுற? அது இல்லப்பா, நீ பிரமாதமா ஆடி என்ன ஜெயிச்சிட்ட. உங்களை எல்லாம் ஜெயிச்சு என்னடா பிரயோஜனம்? எங்க அப்பாவை உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? என்னப்பா இப்படி கேட்ட? நீ கேட்ட மாதிரி உங்க அப்பனை திருப்பி கொடுத்துட்ட. எடுத்துக்க. மகனே வா, மகனே வா. மகனே இங்க வாடா. உன்னை குத்திட்டாங்க, செத்து போயிட்டுன்னு பார்த்து இருந்தா இப்ப எப்ப உயிரோட இருந்த? குத்துனாங்க தான் சொன்னேன். கத்தில குத்துனாங்க நான் சொன்னேன். கைய பின்னால மடிக்கி முதுகுல பங்குன்னு குத்துறாங்க. நீ எங்க உயிரோட இருந்தா இங்க ஸ்டேஜ்ல ஆட சொல்லுவாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்கன்னு மகனை நைஸா எஸ்கேப் ஆகி செத்தா மாதிரி ஆக்ட் கொடுத்துருக்க. உன்னை பங்கு மகனு குத்த கூடாதுடா. மகனை மங்கு மகனு குமாவத்தை குத்தணும். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி உயிர் குளிர்வானில் சங்கமம், உடற்பொருள் ஆவியல கலையில் சங்கமம் சங்கமம். 1 2 3 4 எத்தனிடா பா இது once more get the Lord
சபா.